ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. சனத்குமார மகரிஷிதான் முருகப்பெருமானாக வந்தார். அஷ்ட வசுக்களின் ஒருவரான பிரபாசன்தான் பீஷ்மராக வந்தார். ஆதிசேஷன்தான் பலராமராக வந்தார். மகாவிஷ்ணுவின் அம்சமாக வந்தவர்தான் வேதவியாசர். இப்படி இறைவனே மற்றுமொரு அவதாரமாக பூமியில் மனித உருவில் வந்ததாகத்தான் நமது புராணங்கள் கூறுகின்றன. தாங்களோ தங்களது முந்தைய அவதாரங்கள் கிட்டத்தட்ட 16 அவதாரங்களை இதுவரை பட்டியலிட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் முருகப்பெருமானைப் போல தங்களது அவதார மூலமே இறைவன்தான் என்று இதை வைத்து எடுத்துக்கொள்ள முடியுமா? இறைவன் தனியாக ஒன்றும் இல்லை. இறைவன் என்பவன் தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் தி எனர்ஜி அண்ட் ஆல் த லைட் இன் தி கிரியேஷன். அதனால் கடவுள்ன்றதெல்லாம் யார்? ராமரும் கிருஷ்ணரும் இயேசுவும் புத்தனும் நீங்கள் சொல்லுகிற எல்லா மகான்களும் இந்த உலகத்தில் நம்மள மாதிரி வந்தவங்க தான் இல்லையா? எல்லாரும் கிருஷ்ணர் வசுதேவனுக்கும் இவளுக்கும் தேவகிக்கும் பிறந்து யசோதினால் வளர்க்கப்பட்டவர். ராமர் புத்திரகாமேஷ் யாகம் பண்ணி அதில் வந்தவங்க தான் ராமலட்சுமண பரத சத்ருக்கனுகள். பரமாச்சாரியார் மனுஷனாக தானே பிறந்தார் விழுப்புரத்துக்கிட்ட. அண்டு எல்லாருமே ராகவேந்தர் இங்கே தான் புவனகிரியில் பிறந்தார். ஸ்ரீடி பாபா ஹைதராபாத்தில் பிறந்து அங்கே ஸ்ரீடிக்கு போய் சேர்ந்தார். ஸோ நீங்கள் யாரையெல்லாம் இன்றைக்கி கடவுள்னு கும்பிட்றீங்களோ அவங்க எல்லாருமே புத்தர், மகாவீரர் எல்லாம் மனுஷங்க தான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானோரையும் தேவநிலையை எட்ட முடியுங்கிறது தான் ஆன்மீகம். பறக்கிறது நம்ம மனுஷங்களாக தான் பறக்கிறோம். ஸோ ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங்கில் நாம் இருக்கிற போது நாம் கடவுளுக்கு இணையாக மக்களால் மதிக்கப்படுறோம். இப்போ உங்களுக்கே யாராவது ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கன்னு வையேன், அவர் கடவுள் மாதிரிங்க, எங்களுக்கு கஷ்ட காலத்தில் அவர் தாங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு வைங்க. அப்போ கடவுள் மாதிரி தான் இல்லை, கடவுள்னு ஒன்று இல்லவே இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் சேர்ந்தது எதுவோ அதுதான் கடவுள்ன்றது. அந்த எனர்ஜி எங்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது. இந்த உலகத்தில் ஈயரும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்குது, நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது. அண்டு அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேல்யூ பேஸ்ட் லிவிங் வாழ்கிற போது மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி நம்மளை 4 பேர் கடவுள்னு சொல்லுவோம். அவ்வளோதான். உலகத்தில் இது வரைக்கும் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு கடவுள் வந்து நீ பார்த்துருக்கியா? அது இயேசு ஆகட்டும், முகமது ஆகட்டும், ராமர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், பரமாச்சாரியர் ஆகட்டும், ராகவேந்தர், யாருமே உலகம் பூரா இவர் தான் கடவுள்னு ஒத்துக்குன்னு தான் கிடையாது. அல்பேனியா நாட்டில் இருந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஒரு அம்மா வரா. அப்போது கல்கத்தாவில் வந்து முதல்ல ஜனங்கிட்டலாம் பிச்சை எடுத்து அதை வச்சு சர்வீஸ் பண்ணணும்னு போகிறான். ஒரு பெங்காலி கிட்டே போய் ஹெல்ப் யுவர் புவர் பிரதர்ஸ்ன்றா. அவன் பான்பீடா போட்டுட்டு பூ அப்படின்னு துப்புறான். இதை அந்த அம்மா வாங்கிட்டு திஸ் இஸ் இனஃப் ஃபார் மீ, வாட் எல்ஸ் யூ வில் கிவ் ஃபார் யுவர் பிரதர்ஸ்ன்னு. அவனுக்கு ஒரு மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னடா காரி துப்புனா கூட இந்த பொம்பளைக்கு கோவம் வரலேன்னு சொல்லிட்டு முதல்ல கல்கத்தாவில் அந்த அம்மாவுக்கு ஒரு இடத்த எழுதி கொடுத்தவன் அந்த பெங்காலி பாபு தான். ஏசு இருந்தார், எல்லாரும் அவரை கடவுள்னு ஒத்துக்குனாங்களா? எவ்வளோ நாள் ஆச்சு. சரி ஒத்துக்கிட்டு அவர் மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ கூட யாரோ ஒருத்தன் 30 வெள்ளி காசுக்கு அவரை காட்டி கொடுக்குறான். இன்னொருத்தன் கோழி கோவத்துக்குள்ளே இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றான். அவர் சிலுவை தள்ளும்போது வந்து நின்னா கூட நான் நம்ப மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ அவர் வாழ்ந்த காலத்திலே அவரை யாரும் மதிக்கவே இல்லை. அவருடைய சொந்த சிஷ்யங்க அவருடைய எல்லா மிராக்கல்ஸையும் நேரில் பார்த்தவங்களே மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் மனசு நொந்து போய் இந்தியாவுக்கு வந்துட்டார். திபெத் வழியாக இந்தியாவுக்கு வந்து காஷ்மீரில் அவர் இருந்திருக்கார். ஜீசஸ் லிவ்ட் இன் இந்தியான்னு ஒரு புக் இருக்குது. அதில் காஷ்மீரில் அவர் வந்தார், எப்படி இருந்தார். அப்போ அவருடைய பேர் ஜீசஸ் கிடையாது, ஈசா நபி. அதே மாதிரி அக்வேரியஸ் காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு புக் நம்ம லைப்ரரியில் கூட இருக்குது. ஸோ அவர் லாஸ்ட் டேஸில் காஷ்மீரில் தான் இருந்தார். ஏன்னா அவருடைய குரு அமர்நாத்தில் இருக்கிற சாமி. அவர் முதல்ல 12 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் காணாமல் போயிட்டார் இல்லையா? அப்போது திபெத் வழியாக வந்திருக்கார், அமர்நாத்துக்கு வந்திருக்கார். அவருடைய குரு அமர்நாத்தில் இருக்கிற சாமி தான். ஸோ திரும்பியும் 32வது வயசில் போகிறபோது ஜோர்டான் நதி கரையில் ஜான் த பேப்டிஸ்ட் அவன் வந்து தண்ணியில் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்கான். அப்போ கேட்குறாங்க, ஆர் யூ தி எலியா, நீ தான் கடவுளுடைய மனுஷனாண்டு. நோ,
வரக்கூடியவருடைய பாதுகையை லேஸ் கட்டுற அளவு கூட என்கிட்ட பவர் கிடையாது அப்படின்றான். அப்போ தூரத்தில் ஜீசஸ் வர்றதை பார்த்த உடனே இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறான். இப்போ இவன் தண்ணியினால ஞானஸ்நானம் கொடுத்த உடனே ஒரு புறா அவருடைய ஷோல்டரில் வந்து உட்காருது, வெள்ளைப்புறா. அது யார்? அதுதான் அவருடைய குரு. அமர்நாத்தில் இருந்த ஜீசஸ்க்கு வழிகாட்டி உபதேசங்களை கொடுத்த அந்த குரு புறா வடிவில் அவர் மேலே வந்து இறங்குறாரு. இப்படி தான் ஜீசஸ் வாஸ் அனாயிண்டட் அண்ட் மேட் எ ப்ராஃபெட் டு ஒர்க் ஃபார் காட். திருப்பியும் ஒரு மன்னன் வந்து அங்கேயே வந்துடுறாரு. இப்படி எந்த ஒரு மகான் கல்லால் அடித்து துரத்துறாங்க முகமது நபியை. மெக்காலேருந்து மெதினாவுக்கு போகிறாரு. அங்கே ஸ்மால் லெவலில் ஜனங்களை ஆக்கர்ஷணம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்கெல்லாம் வர நம்ப ஆரம்பிக்கிறாங்க. சித்தார்த்தர் ஒரு விரதம் இருக்கார். அவருக்கு திடீர்னு சாப்பிடணும்னு தோணுது. ஏன் சாப்பிட்றேன்றாங்க. இப்போ ஒரு சித்தார் பாடினே போனாங்க. அதில் இந்த சித்தாருடைய நரம்புங்களை ரொம்ப மீட்டிட்டு அருந்து போயிடும், மீட்லன்னா மியூசிக் வராதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த உடம்பு சித்தார் கொலை பண்ணியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹாக் பண்ணியும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்தார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களால் தான் ஞானத்தை அடைகிறாங்க. எடுத்த உடனே யாரும் திஸ் இஸ் டு கன்ஃபர் ஏ பிஹெச்டி ஆன்மீகம்னு கொடுத்துறதில்ல. அவங்கவுங்க உழுந்து எது பிறண்டு எது ரைட்டு எது ராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு இதாகணும். புத்தருக்கெல்லாம் வாழ்நாள் பூரா தொந்தரவு. அவருடைய சொந்த கசின் இருந்தான் தேவதத்தன். அவன் நோண்டிக்கினே இருப்பான், இவரை எப்போ பார்த்து தொந்தரவு கொடுத்துக்கினே இருப்பான். அவர் யாரும் நம்பவே இல்லை. அவர் கூட இருந்தவங்களே அவரை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சித்தார்த்தனா இருந்து புத்தரானவர்கிட்ட ப்ராமிஸ் கேட்குறாரு, நான் எப்பயும் உங்கூடியே இருப்பேன், உங்கூடியே சாப்பிடுவேன், உங்கூடியே தூங்குவேன், அப்படி இருந்தால் தான் நான் உங்ககிட்ட சிஷியன் ஆவேன். சரின்றார். இவர் மனைவியை பார்க்கறதுக்கு போகிறார். என்ன வைஃப் சொல்கிறான், இருந்தாலும் என்னை வந்து பார்க்க சொல்லுன்ட்டு. இப்போ சொல்கிறாரு, என் ஒய்ஃப் ரொம்ப எமோஷ்னலாக கத்துவாப்பா, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மாதம் நீ கொஞ்ச நேரம் வெளியேறுன்ட்டு உள்ளே போகிறார். அந்த அம்மா தோளில் துண்டு போட்டு முடுக்காத குறையா, என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், உன் பிள்ளையை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இதுதான் லவ்வா, நாங்கள் அனாதையாக நிற்கிறோமே, உனக்கு புத்தி இல்லையானா திட்டுவா. இவர் காமாருன்னு சொல்லுவார், நான் இப்போ கூட உன்னை லவ் பண்ணுறேன். லவ்ன்றது என்னான்றதோ எங்கள் அம்மா அப்பாக்கிட்டையும் உங்கள்கிட்டையும் குழந்தைகிட்டையும் கற்றுக்கிட்டு அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சித்தார்த்தனாக இருந்தேனான்னு புத்தனானேன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு அவரும் வாழ்க்கையில் எல்லா விதமான அனுபவங்களையும் பார்த்துட்டு போயிருக்காரு. ஸோ ஒவ்வொரு மகானும் கூட அவனுடைய வாழ்க்கையில் அனுபவங்களை பெறுகிறான். நீ மகான் ஆகிட்ட, மக்களுக்கு நல்லது பண்ணிட்டேங்கிறதுனால இந்த ஜனங்கள்லாம் உன்னை நம்பிட்டாங்கன்னு நீ முட்டாள்தனமாக நம்பாத. ஜனங்கள்லாம் காரியவாதிங்க. அவங்களாம் யாரையும் நம்பந்தா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. புத்தர் உணவில் விஷயிச்சு கொள்கிறாங்க, இயேசுவை சிலுவையில் போடுறாங்க. இல்லை, எல்லாரையுமே தான் இவங்க ஒரு ரோதனை கொட்டிக்கிறானுங்க. நிஜமாலாம் யாரையும் நம்பந்தாவோ சரண்டாந்தாவோ அப்படியே அவங்க பின்னால் மயங்கி வந்துட்டுதாவோ கிடையாது. அதனால் இந்த ஆன்மீகம் என்பது ஒரு தேங்க்லெஸ் ஜாப். இயேசுநாதருக்கு 2026 வருஷத்துக்கு முன்னே என்ன நடந்ததோ அதுதான் இன்றைக்கும் இருக்குது. சிலுவை தழும்ப காட்டினாலேயும் நம்பாத தாமஸு, 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்த ஜூடாஸ் காரியட்டு, கோழி கூவத்துக்குள்ளே 3 தடவை இவர் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்ன பீட்டர் சைமோன் இருந்தாங்களா இல்லையா? அதுதானே இன்றைக்கி 2026 வருஷம் ஆனாலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. தான் செய்த பாவம் புண்ணியம் இவற்றின் அடிப்படையில் ஒரு மனித ஆத்மா பித்ருக்கள் உலகத்திற்கும் தேவலோகத்திற்கும் தனித்தனியே அனுப்பப்படுகிறது என்று தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இவ்வாறு பிரித்து அனுப்புவதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன? பித்ருக்கள் உலகத்தில் அந்த ஆத்மாவுக்கு வழங்கப்படும் கவுன்சிலிங் மாதிரி தேவலோகத்தில் இருக்கிற ஒரு ஆத்மா தனது புண்ணியம் தீர்ந்தவுடன் மனிதனாக பிறப்பதற்கு முன் பிறவாமையை எப்படி அடைவது என்பது பற்றி அதற்கும் கவுன்சிலிங் வழங்கப்படுகிறதா? இந்த விதி சித்தர்கள் உலகத்திற்கும் பொருந்துமா? ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே ஆசைகளை துறக்காத வரையிலும், ஆசைகள் ஏதோ ஒரு வகையில் நல்ல ஆசையோ கெட்ட ஆசையோ இருக்கிற வரைக்கும் திருப்பி உலகத்தில் வருவோம். புனரபி ஜனனம், புனரபி மரணம். அதனால் எல்லாருமே நம்ம பித்ருலோகத்துக்கு தான் போகிறோம். அங்கே நமக்கு இருக்க நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றி கொள்வதற்காக அதுக்குள்ளே ஒரு பேக்கெட் ஆஃப் ப்ரோக்ராம் அக்கார்டிங் டு த பிளானட்ஸ் போட்டு பூமிக்கு திருப்பி அனுப்புவாங்க. அங்கே வந்து ஒரு 12 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கவுன்சிலர்ஸ்னு பேர். அவங்க சொல்லுவாங்க, நீ பூமிக்கு போகிற, ஜாகிரதையாக இரு, திருப்பியும் வராமல் இருக்கணும்னா இப்படிலாம் நீ இருக்கணும்னு எல்லாம் கவுன்சிலிங் கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ இந்த பூமிக்கு வராங்க. ஸோ எல்லாருக்கும் இதே தான் கதை. அங்கேருந்து இங்கே வராங்க, இங்கேருந்து திருப்பியும் பித்ருலோகத்துக்கு தான் போகிறாங்க. அப்போ இந்த பூமியில் இருக்கிற போது
ஆசானுகலம் துகளாயினபின் பேச அனுபூதி பிறக்குங்கிற மாதிரி ஆசைகளெல்லாம் அழணும். மற்றும் பற்றின்றி நின் பாதமே பாவித்தே பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரமெய்தினேன் அப்படிங்கிற நிலையை நீ அடைய வேண்டியிருக்கும். அப்போ இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணத்தில் தப்பிச்சு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுன்னு உனக்கு இந்திரன் சந்திரன் வாயு வர்ணன் நிவர்த்தி இந்த மாதிரி தேவர்களாக இருக்கிற போஸ்ட் கிடைக்கும். நீங்கள் 500 கோடி ஜனங்க இருக்கீங்க. இதில் 33 கோடி பேர் செலக்ட் ஆகி தேவர்கள் ஆகுறாங்க. நீங்கள்லாம் இருக்கிறீங்க. உங்களிருந்து தான் ஐஆர்எஸ் ஆஃபீஸரு, ஐஎஃப்எஸ்ஸு, ஐஏஎஸ்ஸு எல்லாம் ஆஃபீஸருங்க வராங்க. அந்த மாதிரி உங்களிருந்து தான் தேவர்கள் வர்றாங்க. இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் 55 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அவன் திருப்பியும் வந்தாகணும். பெர்மனன்ட் கிடையாது தேவருன்றது. நீ செய்த தவத்துக்கு ஏற்ற மாதிரி அதை அனுபவிக்கிற, அவ்வளோதான். திருப்பியும் பூமிக்கு வர்ற. வந்த உடனே நீ ஒரு சித்தராவோ ஒரு ரிஷியாவோ ஒரு முனிவராவோ இருந்து தவம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த தவத்தினுடைய பலனால் உனக்கு அடுத்த லெவல் கிடைக்கும். அந்த அடுத்த லெவல்ன்றது என்ன? ஒரு நட்சத்திரம் ஆகலான்னு சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு கோயில் சிலையில் ஒன்று கொண்டு போய் நீ முருகரை கும்பிட்டாலாம் இருந்தால் முருகர் கோயிலில் உட்கார வைப்பாங்க, பிள்ளையாரை கும்பிட்டுருந்தால் பிருகர் கோயிலில் உட்கார வைப்பாங்க. இந்த மாதிரி கோயில்களில் போஸ்டிங் ஆவீங்க. இல்லை இந்த உலகத்துக்கு பயன்படுற மாதிரி ஒரு நதி அந்த மாதிரி ஆவீங்க. இல்லை உலகுயிர் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிடன்னு நீங்கள் ஒரு நட்சத்திரம் ஆவீர்கள். மிருகசீரிஷம், துருவ நட்சத்திரம், அருந்ததி, இந்த மாதிரியான ஆருத்ரா இதெல்லாம் நட்சத்திரங்க. நீங்கள் நட்சத்திரங்கள் ஆவீங்க. அதுக்கும் மேலே உங்கள்கிட்ட சக்தி இருந்ததுன்னா நீங்கள் 11 ருத்ரர்களில் ஒருத்தர் ஆவீங்க. ஏகா தசம்னா 11ன்னு அர்த்தம். தஸ்னா 10, ஏக்னா 11 ருத்ரர்கள், ஏகாதச ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் ஒன்றா ஆவ. இல்லை 12 ஆதித்யர்கள் இருக்காங்க சூரிய குடும்பத்தில். அதில் கேசவாயனமோ கோவிந்தாயனமோ திருவிக்கிரமாயனோ வாசுமாயனமோன்னு இல்லையா, அந்த மாதிரி 12 விஷ்ணுகள் இருக்காங்க. இந்த 12 விஷ்ணுவும் உட்காந்துருக்காங்க இல்லையா, அதை தாண்டி அதுக்கு மேலே ஒரு சிம்மாசனத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவர் தான் மகாவிஷ்ணுன்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த நிலையை நீ அடையலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்கிற காலத்திலேயே இந்த தேவர்கள் பதவியை முடித்து பூமிக்கு தவம் செய்ய செய்ய அவங்களுக்கு வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படுங்கிற மாதிரியான பதவிகள் எல்லாம் கிடைக்குது. அதுக்கும் லிமிட்டேஷன் இருக்குது. அதாவது பிளாஸ்ட் ஆகும். அந்த சோலார் சிஸ்டம் என்பது பிளாஸ்ட் ஆகிற வரைக்கும் நீ தான் சூரியன், நீ தான் ருத்ரன், நீ தான் எல்லாம். அதனால தான் கிருஷ்ணன் சொல்வார், அவனுடைய இதில் பூர்ண அவதாரத்தை காட்டுறாரு இல்லையா, அப்போ இதில் விஸ்வரூபத்தை காட்டுற போது ஆதித்யானாம் அகம் விஷ்ணு, ஆதித்யர்களில் நான் விஷ்ணு என்ற பெயரால் அறியப்படுகிறேன். ருத்ரானாம் சங்கர சாஸ்மி, ருத்ரர்களுக்குள் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன். பசுவில் நான் காயத்ரியாக இருக்கிறேன். இப்படி வரிசையாக சொல்கிறார், நான் என்ன நான் என்ன நான் என்னன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி தான் அந்த ஒளி உடம்பை ஜனங்கள் அடைகிறாங்க. இல்லை இந்த மாதிரி கோயிலுங்களில் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அது முடிஞ்ச உடனே அது பிளாஸ்ட் ஆகி இந்த ஒளியில் கலந்துரும். அந்த ஒளியில் சிதறுண்டு எல்லாம் மெர்ஜ் ஆகி போயிடும். இதுதான் அல்டிமேட்டுன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க பிகம் ஒன் வித் த ஸ்பேஸ், ஒன் வித் த காஸ்மாஸுங்கிற மாதிரி. இப்போ இவங்க கேட்ட கேள்வியில் சிவசங்கர் பாபா எப்படி வந்தார்? நான் முதல்ல கைலாசத்தில் இருந்தேன். கைலாசத்தில் நான் எப்படி வந்தேன்? ஒரு நாள் சிவபெருமான் எப்போ இந்த புலித்தோலெல்லாம் சுற்றிங்கன்னா அழுக்கழுக்காக இருப்பார். அவங்களாம் சொன்னாங்க, நாங்கள் அவங்கள ஒரு நாளைக்கு அலங்காரமாக பார்க்கணுன்னு அவரை போய் மானசரோவரில் குளிப்பாட்டி அவருக்கு நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவரை அழகாக கல்யாண மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அவர் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கோன்ட்டு அந்த மானசரோவரில் எட்டி பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்குது. சுந்தராக வாங்குறாரு, ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படின்னு. அவருடைய நிழல் தண்ணியிலேருந்து எந்திரிச்சு வருது. அப்போ சிவபெருமான் வேறு அல்ல, சுந்தரமூர்த்தி நாயனார் வேறு அல்ல. அவரை கணங்களுக்கு தலைவராக வச்சு தன் கூடயே வச்சுக்கிறார் சிவன். அப்போது ஆலகால விஷயத்தை சாப்பிட்ற போது அவர் இந்த கழுத்தை இப்படி பிடிச்சிக்கிறாரு, விஷம் இறங்காமல். அதனால் சுந்தரனாக இருந்த ஆளுக்கு பேர் ஆலகால சுந்தரர்னு பேர். ஹால் ஆனால் விஷம்னு அர்த்தம். அதை தடுத்ததுனால அவர் ஆலகால சுந்தரர் ஆயிட்டார். ஒரு நாள் 2 பொண்ணுங்க அங்கே பூ பறிக்க போகிறாங்க. அனந்தனை சுனந்தனைன்னு பேர், பார்வதியோட சர்வெண்ட் மெய்ட்ஸ். அவங்கள பார்த்து இவருக்கு லவ் வருது. அப்போது சிவன் சொல்கிறார், எப்போ லவ் வந்ததோ தேவலோகத்தில் அனுபவிக்க முடியாது, யூ ஹேவ் டு டேக் ஏ ஹியூமன் பர்த், கோ டு தி ஏர்ஸ்ன்னு. ஐயோ ஒன்று விட்டு போன்னு அந்த தக்க தருணத்தில் உன்னை தடுத்தார் கொள்வேன். ஒருத்தி பறவை நாச்சியார்னு சொல்லி திருவொத்தியூர் பக்கத்தில் பறவை என்ற கிராமத்துலேயும்,
இன்னொருத்தி திருவாரூரில் சங்கிலி நாச்சியாரையும் பிறக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கதை. அவங்கள கல்யாணம் கட்டிக்கிறாரு, எல்லா விதமான அனுபவங்களும் முடியுது. கடைசியில் வெள்ளை யானை அனுப்பிச்சு நீ வாவும் வந்த அனுபவம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாரு. இவர் கைலாசுக்கு திருப்பியும் போயிடுறாரு. இதுதான் சுந்தரரும் சிவனும் ஒன்னேங்கிறது. சிவனே இவன், முருகரை பற்றி வரும். சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் கான். முருகனும் சிவனும் ஒன்று தான், ஆனால் இது குழந்தை சிவன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். சூரபத்மன் முருகரை பார்த்து சொல்கிறான், பாலகன் என்று ஏமாந்தேன், இவனை போய் நான் குழந்தைன்னு ஏமாந்துட்டேன். மூவருக்கும் மேலான மூர்த்தி என்றோங்கிறார். 3 பேருக்கும் மேலே இவன் எவ்வளோ பெரிய தெய்வம்னு எனக்கு இப்போ தான் புரியுது அப்படின்னு சூரபத்மன் சொல்கிறான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் சில பேர் கடவுள்கிட்டயே இருந்து வர்றாங்க. அந்த உலகத்துக்கு என்ன பேர்? கைலாசம், வைகுண்டம், மனோன்மணி கிரகம் இப்படி இருக்கும். அங்கே இருக்கிற போது இப்போ நீங்கள்லாம் இங்கே உக்காண்டிருக்கீங்க, ஏதோ வேலை செய்கிறீங்க, அதுக்கு சாலோகம்னு பேர். அந்த உலகத்தில் கடவுளோடே இருந்து ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் பண்ணுறது. அதில் சும்மா இருந்தாக்கா தூரத்தில் நீயும் சுண்டல் சாப்பிட்டு தான் போவேன். கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலைகளை செஞ்சேன்னா அப்போது நீ ஜனங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, தண்ணி கொடுக்கறது, கை கழுவு தண்ணி கொடுக்கறது, எக்ஸப்ளேட் வாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கினே இருப்பேன். இது நீ பண்ணுற போது யார் அந்த பவர் சென்டரோ ஹெட்டோ அவருக்கு ஒன்று தெரியும், நல்லா வேலை செய்யுது இந்த பொண்ணு, நல்லா வேலை செய்யுது இந்த பையன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் அவங்கள கூப்பிட்டு கொடுப்பீங்க. அப்போ சாலோகம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாக்கா அந்த பவர் சென்டர் நெருங்கலாம். அதுக்கு சமீபம்னு பேர். அதுக்கப்புறம் அங்கே போய் இந்த வேலை செஞ்சுட்டு வா, இங்கே போய் அந்த வேலை செஞ்சுவான்னு சொல்லுவோம். அது இவருடைய ரூபமாகவே அப்படின்னு, அதுக்கு சாரூபம். அந்த வேலையை முடிச்சுட்டு நீ திருப்பி இங்கேயே வருவேன், அதுக்கு சாயுஜ்யம்னு பேர். அதனால் உலகத்தில் எந்த ஒரு கடவுள்கிட்ட நீ இருந்தாலும், கடவுளுடைய ஃபார்ம் அவங்க இருந்தாலையும் இந்த சாலோக சாமீப சாரூப சாயுஜ்ய நிலைகளை நீ மாறி மாறி என்ஜாய் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். सुख करता दुख हरता वार्ता विघ्नाची नुरवी पुरवी प्रेम कृपा जयाची शर्वांगी सुंदर उटिशे दूराची. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.